அவரை பத்தி அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஆளு தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒண்ணுன்னு அவரே டிஜிபி ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரியான விஷயம் எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய போட்டோ கிளிங்க பேனர் உடைங்க எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்லைங்க. ஆனா என் ரசிகர் மேல மட்டும் கை வைக்காது. சோ பொன்ராஜின்னு சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குன்னு காட்டி கொடுத்ததுக்கு விஜய்க்கு நன்றி, தான் புருஷன் கூட வேணாம் எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்லக்கூடிய விபச்சார கூட்டம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா விஜய் சார் இன்னைக்கு காலையிலேயே ஆல்ரெடி ட்வீட் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் மேலும் அவரே நேரடியா போய் டிஜிபி ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சோ இத அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவர் மேல ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயம் எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பெண்கள் பாதுகாப்புல நான் உறுதியா இருப்பேன்னு சொன்னதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. எல்லாருக்கும் தெரியும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும், பிரச்சார வேலைகள் இருக்கு. இது எதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒத்து வச்சுட்டு இந்த மாதிரியான ஆளுங்க மேல முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.